இனி எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணன் காப்பாற்றுவான், கிருஷ்ணன் பார்த்துப்பான், எல்லாம் கிருஷ்ணனிடத்தில் ஒப்படைச்சுட்டான் அப்படின்னு ஒரு மகாவிஸ்வாசம் இருக்கணும். கர்ப்பத்தில் இருக்கிற சிசு தன் முயற்சியில் ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? அந்த சிசுவுக்கு கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைக்கு தன் முயற்சியில் ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அப்போ தாயானவள் அந்த கர்ப்பத்தை எப்படி காப்பாற்றுறா? உட்காரச்சே அப்படி பிடிச்சன உட்காரா, நிற்கச்சே அப்படி பிடிச்சு நிற்கிறா, அப்படி ஒவ்வொரு தடவையும் அப்படி கையை பிடிச்சி அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதபடி அவள் ரட்சிக்கிறா. ரொம்ப சூடாக சாப்பிட்றதில்ல, ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்றதில்ல, எது சாப்பிட்டாலும் தன் குழந்தைக்கு அப்படின்னு பார்த்து 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 அந்த தாயானவள் கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை காப்பாற்றுறத போல சரணாகதி செய்து கொண்ட பிரபன்னனை பகவான் ரட்சிக்கிறான். அப்போ அவன் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவன் ஒன்று பண்ணணும்ல. என்ன பண்ணணும்? ஒருவேளை அவனுக்கு ஒரு மரணம் சம்பவிக்கும் போது அது சொன்னால் பயம் இல்லை. இன்சூரன்ஸில் கையெழுத்து போடச்சே என்ன பண்ணுறோம் நம்ம? சார் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்குறேன்னு அதுக்கு ஒரு லீகலாக போட்டால் கரெக்டாக கைது போடுறோம் நம்ம. ஏன்டா இப்படி அச்சோன்னியமாக பேசுகிறேன்? இதுக்கு நான் உபன்யாசத்தில் போய் உட்காந்து போயிடா? உன் வாயில் நல்ல வார்த்தையாக வராதான்னு கேட்குறோமா? கரெக்ட். எவ்வளோ வரும்? 20 லட்சத்தை போட்டால் 50 லட்சம் வருமா? 80 லட்சம் வருமா? சில இடத்துல சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு போடுறான். பரவாயில்ல சார், இப்போலாம் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு, போடுங்க, நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கோ அப்படின்றான். போடுறோம். கிருஷ்ணன் நம்ப மாட்டேன்றோம். அப்போ அதை போட்டதை அவன் சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, போட்டுட்டீங்கள கரெக்ட், ஒரு 10 வருஷம் நீங்கள் இதை மறந்துருக்கோ அப்படின்றான். மறந்துடுறோமா? மறக்கவே மாட்டோம். நான் 10 லட்சம் அதில் போட்டு வச்சுருக்கேன், 1 வருஷம் ஆகிடுத்து, 2 வருஷம் ஆகிடுத்து, அது குட்டி போடுமா, வட்டி போடுமா, இப்படி போடுமா, அப்படி போடுமா, அப்பப்போ என்ன சார் இப்படி போயிட்டு இருக்கு, சரியாக போயிட்டு இருக்கா, கரெக்டாக ஏறிட்டு இருக்கா, நேற்று கூட பார்த்தனே திடீர்னு அப்படியே அந்த கிராஃப் ஏறித்தே அப்படிலாம் நினைக்கவானா அவன் சொல்கிறான். ஆனால் நினச்சிக்கிறோம், நினைக்காம இருக்க முடியாதா? ஏன்னா நினச்சா அது ஒரு ப்ளஷர் இல்லை, அது ஒரு ஆனந்தம். ஏன்? நம்ம கையில் இவ்வளோ பைசா இருக்குது, நம்ம கையில் இவ்வளோ பணம் இருக்குது, இந்த பணம் நமக்கு அபிவிருத்தி ஆகிட்டு இருக்கு, வர்த்ததாம் அபிவர்த்ததாம் ஆகிட்டு இருக்கு. நம்ம வேணால் இன்னொரு காரியம், ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாமோ, வேற விதமாக அதை கொண்டு வரலாமா, இப்போ என்ன நியூ பிளான் என்ன வந்திருக்கு சார் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு வேற எக்ஸம்ஷன் என்னன்றதுவாக நம்ம கேட்குறோம். இது போட்டால் எக்ஸம்ஷன் உண்டா? ஏன்னா எங்கள் ஆடிட்டர் முரளி வந்திருக்காரு, அவருக்கோசரம் சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டு கொஞ்சம் அவர் ஆடிட்டர் இல்லையா, சரணாகதியோட இவர் கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் இதை அப்படி போடலாமா, இதை அப்படி போடலாமா அப்படி கேட்குறோம். நீ நினைக்க வேண்டாம் அவன் சொல்கிறான், நீ நினைக்க வேண்டாம், இதை போட்டுட்டியோ இல்லையோ 10 வருஷம் அது ஆகட்டும், தானாக மெச்சூரிட்டி ஆகும், அது மெச்சூர் ஆச்சுன்னா அவனுக்கு நல்லா பணம் வருன்றோம். நினைக்காமல் இருக்க முடியல, நினைக்க நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அந்த மாதிரி சரணாகதி பண்ணிவிட்டேன், மெச்சூரிட்டி ஒரு நாள் வரும். எப்போ? இந்த தேகத்தை நான் விடும் பொழுது. இந்த தேகத்தை நான் விடும் பொழுது, இப்போ என்னுடைய 20 வயசுல போட்ட பணம் என் 40 வயசுக்கு நான் ஒரு பெரிய பங்களா வாங்குறதுக்கோசரம் கிடைக்க போறேன். அதை நான் அந்த பங்களாவை இப்படி கட்டுவேன், அப்படி கட்டுவேன், அது இந்த மாதிரி ஷாண்ட்லியர் போடுவேன், அப்படி இன்டீரியர் டெக்கரேஷன் போடுவேன். கட்டாயம் 3 BHK கிடையவே கிடையாது. we won't cook, only book. அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கற்பனை பண்றோம், சிந்தனை பண்றோம். இந்த மாதிரி சரணாகதி பண்ணிண்டவன் தன் உசிரை விட்டான்னா அப்பொழுது அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒரு வழி இருக்கு. அவனுக்கு மட்டும்தான் ரெட் கார்பெட் ராயல் ரிசப்ஷனுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு. மீதி பேருக்கெல்லாம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போறவனுக்கு கிடையாது, பிரம்மலோகத்துக்கு போறவனுக்கு கிடையாது, மற்ற லோகங்கள் போறவனுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. போ போ அப்படின்னு அனுப்புவான், அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி சொர்க்கத்துக்கு போனா ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமன், இந்திரன் ஒருத்திய நம்ம கண்ணில் காமிக்க மாட்டான். அவனுக்கு நம்மளை பத்தியும் தெரியும், அவனை பத்தியும் தெரியும். அதெல்லாம் ஒண்ணு கூட கண்ணில் தெரியாது. ஆனா இந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒன்று இருக்கு. அது நேர முக்தி கண்டா பத்தம் எக்ஸ்பிரஸ் ஹைவே, டோல் ஃப்ரீ எக்ஸ்பிரஸ் ஹைவே, நான் ஸ்டாப் ஹைவே. வழியில நல்ல உபச்சாரம். நம்மளை போய் யாராவது வாட கூப்பிடுவாளா? நம்மளை யாராவது உபச்சாரம் பண்ணுவாளா?
சுத்திலும் ஆதிவாகிக கணங்கள் பேருக்கு விஷ்ணுவினுடைய தூதர்கள் வருவா, சத்திர சாமரங்கள் கொண்டு வருவா, நல்ல புஷ்பங்கள் சந்தனங்கள் கொண்டு வருவா. அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அந்த மாதிரி ஒரு டியோடரண்ட்லாம் நீ பார்த்துருக்க கூட மாட்டேன், கேள்விப்பட்டு கூட மாட்டேன். நோ கேஸ் அப்படின்னு புசு புசு அடிக்கலாம் பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்ல உயர்ந்த பரிமளங்கள் கொண்டு வருவா. சுவாமி ஸ்வாகதம்னு சொல்லுவா. அப்படியே காலங்கீழ பூக்களை வாரி அரைப்பா. நமக்கு ஸ்வஸ்தி வாசனம் ஜெய விஜயி பவா ஜெய விஜயி பவான்னு கட்டின்னு சொல்லுவா. சுவாமி வாருங்கள் சுவாமி வாருங்கள்னு கூப்பிடுவா. ஒவ்வொரு டெஸ்டினேஷன்ல ஒவ்வொருத்தரும் நம்மளை ரிசீவ் பண்ணுவா. அந்த மாதிரி நான் ஒரு மார்க்கத்தில் போவோம், ஒரு வழியில் போவோம். அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சரணாகதி செய்து கொண்டு மோட்சத்துக்கு போகக்கூடியவருக்கு மட்டும்தான் அந்த வழி. தேவயான மார்க்கம்னு பேர், அதற்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கணும். அர்ச்சிராதி மார்க்கத்தை நினைச்சுக்கணும்ன்றது மேண்டேட்டரி இல்லை. நீ இன்வெஸ்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு அதை நினைச்சுக்கணும்ன்றது மேண்டேட்டரி இல்லை. நீ நினைச்சிருந்தாலும் அது உன் நினைப்பில் இல்லைனாலும் அது மெச்சூர் ஆகத்தான் போகுது. நீ எதிர்பார்க்காத பெரிய லம்சம் அமௌண்ட் உனக்கு கிடைக்கலாம் போகுது. அதுபோல நீ பண்ணின சரணாகதி எப்படியும் பலிக்கலாம் போகுது. இருந்தாலும் அதை நினைக்க நினைக்க உனக்கு ஒரு ப்ளஷர், ஒரு ஜாய் வருது இல்லை? அதுதான் அர்ச்சிராதி மார்க்கத்திற்கு கதி சிந்தனம்னு பேர். இருக்கு கதி சிந்தனம்னு பேரு. இங்கிருந்து ஒருத்தன் யூஎஸ் போனோம்னா அந்த யூஎஸ் போறவன் என்ன பண்ணுவான்? முதல்ல பிளாட்ஃபார்ம்ல நிற்பான். அது இருக்கட்டும், யூஎஸ் போறோம்னா முதல்ல பிளாட்ஃபார்ம்ல நிற்கணும், அதான ப்ரொசீஜர், ரைட்? ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த விசா அதை போய் வாங்கிட்டு அப்புறம் இங்கேருந்து பிரேக் ஜர்னி போகிறதா, இல்லை அதுக்கப்புறம் அங்கே போகிற டிரான்சிஸ்ட் அப்படி சொல்லணும்ல. இங்கேருந்து ஒரு ஊருக்கு போய், எனக்கு ரொம்பலாம் அது விவரம் தெரியாது, கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லுவோம். நம்ம இப்போ நிறைய பேர் இருக்கா, சிஷ்யா நிறைய பேர் எல்லா ஊரில் இருக்கா. இப்போ எல்லாரும் அதை பற்றி சொல்கிறதுனால எனக்கு தெரியுது. அவள் சில சமயம் ஆஸ்திரேலியாவில் நாங்கள் இந்த டைம் சுவாமி, இந்தியாவில் இந்த டைம் சுவாமி, உடனே ஜெனீவாவில் அந்த டைம் சுவாமினார். மொத்தத்தில் எங்களுக்கு டைம் சரியில்லை. ஆன்லைன்லேயே உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையோ. அவள் சொல்லுவாள், இந்த ஊருக்கு போகிறேன், இங்கேருந்து டிரான்சிஸ்ட் பண்ணணும், இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அப்புறம் அங்கேருந்து அங்கே போகிறோன்னு. அப்போ அதை யோசிக்கிறேன். நான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போவேன், ஃப்ளைட்டில் போச்சு அந்த ஊரில் போய் இறங்குவேன், அந்த டெஸ்டினேஷனில் இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போவேன், அங்கே எனக்கு ஒரு இன்னொரு ஃப்ளைட்டு கிடைக்கும், அந்த ஊரை சேர்ந்துவா என்னை வந்து பார்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிறேன். அது உனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறது. அதே மாதிரி பெருமாளை நான் போய் அடைய போகிறேன், மோட்சம்ன்றதான பரமபதத்தில் போய் பெருமாள் அடைய போகிறேன்னா அவனை தியானம் பண்ணிட்டு அந்த வழியை தியானம் பண்ணுறதுக்கு வருவோம். அது ஆனந்தமாக இருக்குங்க. புரியலையே சுவாமி, ஒன்றுமே புரியலையே, இது ஒன்றும் எங்களுக்கு கான்செப்டே புரியல. இவ்வளோ நேரம் நீ சொன்னீரே தவிர்த்து புரியலைங்க. ரொம்ப சிம்பிள்வா. சித்திரகூடத்தில் ராமனை சேவிப்பதற்காக பரதன் எப்படி சென்றானோ, பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனை சேவிப்பதற்காக அக்ரூரர் எப்படி சென்றாரோ, துவாரகையில் கண்ணனை பார்ப்பதற்காக குச்சேலர் எப்படி போனாரோ, என்ன சிந்தனையோ அந்த சிந்தனைக்கு பெயர்தான் கதி சிந்தனம்னர். கிருஷ்ணன் தான் பரமாகதி, அந்த கதியை நாம நினைக்கிறோமே அதுதான். அப்படியே அப்புறம் ஏறி உட்காந்து ஆஹா எனக்கு என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம், அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் சேவையாராம். எத் பாவம் தத் பவதி. நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும் தெரியுமா? ஒரு நாள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அடியனுடைய ஆச்சாரியன் பக்கத்தில் இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணி வித்யாபியாசம் பண்ண பெருமை அடியனுக்கு உண்டு. அடியனுடைய ஆச்சாரிய இடத்துல நிறைய பெரிய வாழ்லாம் கைங்கரியம் பண்ணிருக்கான். இருந்தாலும் அந்தேவாசி கூடவே இருந்திருக்கு. அப்பெல்லாம் அடியனும் காலக்ஷேபத்தை அடிக்கடி கட்டடிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் சேவிக்க போவோம். ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் உற்சவம், கருட சேவை உற்சவம். இப்பெல்லாம் மாதிரி ஃபோன் இருந்தால் நான் சொல்கிற கதையெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கதை. காஞ்சிபுரத்தில் கருட சேவையை சேவிச்சுட்டு அப்போ அடியன்கிட்ட ஒரு பைக் ஒன்று வச்சுருந்தாங்க, எக்ஸ்ப்ளோரர் பைக் ஒன்று. அதுதான் போவேன், எல்லாத்துக்கும் போயிட்டு வருவேன். அந்த பைக்கில் போயிட்டு மத்தியானம் வந்துவிட்டேன். வந்துட்டு நேராக எங்கள் ஆச்சாரிய திருமாலை, எங்கள் வீட்டுக்கு கூட போக மாட்டேன், நேராக எங்கள் ஆச்சாரிய திருமாலைக்கு போனேன். ஆச்சாரியனை போய் சேவிச்சேன். சேவிச்சோடனே ஆச்சாரியன் கிட்ட, என்னடா பெருமாள் இன்னைக்கு மல்லிகை மாலை இப்படி சாத்தியிருந்தாரா, அப்புறம் பெருமாள் வஸ்திரம் இப்படி இருந்ததா, அங்கே இடது பக்கத்தில் இந்த அர்ச்சகர், வலது பக்கத்தில் அந்த அர்ச்சகர், அவன் 2 பேர் இருந்தாளா? இது சாத்தியமே கிடையாது. லைவ் உண்டா, ஃபோட்டோ உண்டா,
வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், ஃபேஸ்புக்கு உண்டா? லேண்ட்லைன் கூட பாதி நேரம் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதுவும் காஞ்சிபுரத்துலேருந்து மெட்ராஸுக்கு பேசணும்னா எஸ்டிடி பண்ணணும். அப்படியே அடிக்கினார். இங்க இருந்தாரா, அப்படி இருந்தாரா, பெருமாள் இங்க வந்து நின்றாரா அப்படின்னா என்ன இவர் நம்மளை கலாய்க்கிறாரா? பெரியவாள் அப்படி பண்ண மாட்டான். நாம தான் சின்ன பசங்க மாதிரி பேசுவோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க சுவாமி சொன்னார், நீ கிளம்பி போயிட்ட கருட சேவை சேவிக்கிறேன்னு. இத்தனை வருஷம் சேவிச்சோம், நமக்கெல்லாம் சேவிக்கிற பாக்கியம் இல்லையே. நம்ம இங்கே உட்காந்துட்டோமே, இப்படி தள்ளாமல் வந்துட்டு பெருமாளை சேவிக்க முடியலேன்னு நான் உட்காந்துருந்தேன். 4 மணிக்கு இந்த பின்னாடி கோவிந்தன் ரோடில் கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்துடுற மாதிரி எனக்கு சொப்பனம்னு. தொட்டையாச்சாரியருக்கு என்னைக்கோ ஒரு நாள் சேவை சாதிச்சான் சுவாமி காஞ்சி வரதராஜ பெருமாள். அந்த கதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் வரதராஜ பெருமாள் கோபுர வாசப்படியில் வந்த உடனே தொட்டையாச்சார் சேவைன்னு கருட சேவை. அன்னைக்கு சோழிங்கபுரத்தில் தொட்டையாச்சார் ஒரு பெரிய மகான் எழுந்திருந்தார். சண்டமாரதம் சுவாமி பேர் வழக்கம். அந்த தொட்டையாச்சார் வருஷா வருஷம் சோழிங்கபுரத்திலிருந்து பார யாத்திரையாக காஞ்சிபுரத்துக்கு வந்து வரதராஜ பெருமாள் கருட சேவை சேவிப்பாராம். வயசா எடுத்து அவரால் வர முடியல. அதனால் காஞ்சிபுரத்தில் பெருமாள் இத்தனை நேரத்துக்கு எழுந்தொழியிருப்பார். அங்கே சோழசிம்மபுரத்தில் தக்கான் குளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தக்கான் குளம்னு பேர். அக்கார கனி தக்கான் மிக்கான் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த குளத்துக்கரையில் நின்றுக்கிறார். கை கூப்பிடுறார். பிரத்யூஷே வரத பிரசன்னவதனா பிராப்தாபிமுக்கியாஞ்சனானா பத்தாஞ்சலி மஸ்தகான விமலான் ஆபாலமானந்தயல்னே மந்தோட்டாயித சாமரைஹி மணிமயைஹி முக்தாதபத்ரச்சவைஹி அந்தர்கோபுரமாவிராச பகவான் ஆரூடபக்ஷீஸ்வரஹ. கருட சேவ பஞ்சகம்னு பேர் இந்த ஸ்லோகத்துக்கு. அப்பயே அந்த தொட்டையாச்சார் பாடின 5 ஸ்லோகம். ஐயோ இத்தனை நேரம் உஷக்காலம் பின்மால வேலை வந்திருக்குமே. அந்த பின்மால வேலையில் புல்லும் சிரம்பினகான் புல்லரையன் கோயில்னு வரதராஜ பெருமாள் கோவிலில் வெடி போட்டிருப்பாளே, டமான வெடி வெடிச்சிருப்பாளே. ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணிருப்பாளே, வாசலா வரதா வரதான்னு காத்துட்டு இருப்பாளே. 2 பக்கமும் ராஜஹம்சத்தை போல அழகான சாமரத்தை வீசிண்டு அழகான மணிமயமான கொடையை போட்டுண்டு அப்படி குலுங்கி குலுங்கி வரதன் வருவானே. அந்த சேவையை சேவிக்கிற பாக்கியத்தை நான் இழந்துட்டேனேன்னார் தொட்டையாச்சாரியார். பழையது ஒரு ஃபிளாஷ் என்ன, அப்படியே அவருக்கு எதிர அங்க கருட சேவையில பெருமாள் எப்படி இருப்பானோ அதே சேவையை தொட்டையாச்சாரிக்கு இங்க கொடுத்தான். எங்க சோழிங்கபுரத்தில் தக்கான் குளம் கரையில பெருமாளை சேவிச்சார். இன்னைக்கும் அதனால்தான் சோழசிம்மபுரத்தில் தொட்டையாச்சார் சேவைன்னு வரதராஜ் அங்க இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கு ஒரு கருட சேவை பண்ணார். இது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த விற்த்தாந்தம். ஆனால் எங்க ஆச்சாரியர் என்ன சொன்னார்னா, இங்க பின்னாடி கோவிந்த ரோட்ல காஞ்சி வரதராஜ பெருமாள் கருட சேவையில் ஏழுறதுலாம் சாத்தியமா? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அர்ச்சகர்கள் யார் யாரு, அவன் லெஃப்ட்ல நின்றாளா ரைட்ல நின்றாளா, என்ன பூமாலை, என்ன வஸ்திரம், கருடனுக்கு என்ன வஸ்திரம், எப்படி பெருமாள் எழுந்தொழினார்னு சொன்னார்னா எப்பேற்பட்டதான ஒரு பாவனை, என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு அனுபவம் இருந்துக்கணும் யோசிப்பார். அப்பதான் அடியன் தொட்டையாச்சாருடைய அந்த ஸ்லோகத்தையும் நொற்று பண்ணிடும். அக்ரூர் அப்படி நினைச்சிட்டார் சுவாமி. அதெல்லாம் நம்ம புராணத்தை கேள்விப்பட்டோம். எங்க ஆச்சாரிய இடத்துல அடியன் பிரத்யட்சமா பார்த்தேன். அந்த சம்பந்தத்தில் எங்களுக்கு வரக்கூடியதான ஒரு ப்ரைடு இருக்கு பாருங்க, அதெல்லாம் கம்பேரிசே பண்ண முடியாது. அந்த மாதிரி எங்களுக்கு அது ஒரு ப்ரைடு தான், அது ஒரு கர்வம் தான். அக்ரூர் எனக்கு பாக்கியமா, எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பமா, எனக்கு கிருஷ்ணன் கூப்பிட்டுட்டானா, ஆஹா சம்சாரத்துல நமக்கு எத்தனை விதமான வருத்தங்கள் உண்டோ அதுக்கு மருந்து கிருஷ்ண சரணம். அந்த கிருஷ்ண சரணம் நடந்த, கிருஷ்ண சரணம் தோய்ந்த பிருந்தாவனத்தில் எனக்கு பிரவேசமா. ஆஹான பவதுர்கத திவ்ய பேஷஜைஹி பிரசிதாம் தத்பர பத்மரேணுபிஹி பிரணிபத்ய சுபாம் வனஸ்தலிம் பரிபூதோ பவிதாஸ்யுதாப்யஹம். நானா போறேன், பிருந்தாவனத்துக்கா போறேன். பிருந்தாவனத்தில் போய் கண்ணனை சேவிக்க போறேனா? எப்படி இருப்பான்? இன்னைக்கு மஞ்சள் பட்டு உடுத்திட்டு இருப்பானா, பச்சை பட்டு உடுத்திட்டு இருப்பானா, சிகப்பு பட்டு உடுத்திட்டு இருப்பானா, என்ன உடுத்திட்டு இருப்பான்? எப்படி மயில் தொகையை இடது பக்கம் சொருக்கியிருப்பானா, வலது பக்கம் சொருக்கியிருப்பானா? நான் போகச்சே அப்படியே வனமாலையோட அப்படி என்ன அக்ரூரா சௌக்கியமான எனக்கு கேட்பானா?
வேட்டையாடி வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. நாச்சியார் பாடினாலே அப்படியே வருவான். கார்த்தா அப்படியே உற்சாகமாக குதிச்சு 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 போனவன் சாயங்காலம் அப்படியே டயர்டாக வருவான். ஏய் பசங்களா வந்துட்டோமாடா, சீக்கிரம் ஆற்றுக்கு வந்துட்டோமா, சீக்கிரம் ஆற்றுக்கு வந்துட்டோமான்னு. வேட்டையாடி வீதியார வருவானே, நான் போய் சேவிக்கச்சே பெருமாள் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா? அக்ரூரருடைய சிந்தனையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. மறுநாள் கார்த்தால கிளம்பி தானே போகணும். பிருந்தாவனமும் மதுரையும் எவ்வளவு தூரத்தில் இருக்கு. இங்கேருந்து எடரா வண்டியை அப்படின்னு வண்டி எடுத்தாங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல பிருந்தாவனம் போயிடலாம் இல்லையோ. இவர் தியானிக்கச்சேவே நினைச்சிக்கச்சேவே சாயங்காலம் ரிட்டர்ன் வரச்சே கிருஷ்ணன் என்ன பார்ப்பானான். இப்போ இங்கேருந்து அவ்வளோ அங்கே போகிறதுக்கு அவ்வளோ டிராஃபிக் ஜாமா. சாயங்காலம் தான் போவாரான். இந்த முன்னாடிலாம் அந்த கோயம்பேட்டில் பஸ் இருக்கும் இல்லையா, இந்த பொங்கல் சீசன் தீபாவளி சீசன்லாம் வந்துருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார், கோயம்பேட்டில் பஸ் ஏறினார். பஸ் ஏறிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நான் ஃபோன் எடுத்தேன். எங்கே என்ன சுவாமி 4 மணி நேரமாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு ½ ஹவரில் ஊர் வந்துடும் இறங்கிடும் நினச்சிட்டு இருக்கேன். அவர் ஸ்ரீரங்கம் போகணும், வந்து ஊருக்கு வந்துட போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படியா, எங்கே இருக்கார், எட்டி பாருன்னார். எட்டி பார்த்தா பெருங்குளத்தூரில் இருக்கார். கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸு பெருங்குளத்தூருக்கு போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகிடுச்சு. என்னன்னா அவ்வளோ டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருக்கார். தூக்கி விட்டார். 4 மணி நேரத்தில் ஸ்ரீரங்கமே போயிருக்கலாம். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு சாயங்காலம் ஆச்சுன்னார். அங்கே தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அவர் தேரில் ஏறி உடனே அப்படின்னு வண்டியை சுடுக்கலை. இவர் போகிறதுக்குள்ள கிருஷ்ணன் அவன் கன்றுகளை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போயிடுவான். அங்கே போய் வீணா பழுதா போக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இவர் சீக்கிரம் போகலாமே, என்னதான் இருந்தாலும் வைதிகாலாக இருந்தால் அனுஷ்டானம் பண்ணால் லேட் ஆக்குவான். இன்னொன்று லேட் ஆக்கினா தான் வைதிகான்னு பேர் அவளுக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கு தெரியாது. ஐயோ அவர் எவ்வளோ அனுஷ்டானம் தெரியுமா, அவர் பூஜை பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அவர் டேங்கப்பா பெரிய வைதிகம் அர்த்தம். குயிக்காப்பட்டா ஒத்துக்க மாட்டான். சில பேர் லேட் பண்ணுறதுனால தான் தங்க ஆச்சாரம் நினச்சிக்கிறான், கச்சிதமாக காரியம் பண்ண மாட்டான். அந்த மாதிரி அக்ரூர் அக்கிலிபிக்கலையான்னு அதெல்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் கிருஷ்ணனை தியானம் பண்ணணும். இத்தனை நாள் பண்ணிட்டு தியானம் வேறு. இப்போ பிரத்யட்சமாக சேவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குச்சே, அந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணலாமா? ரசம பிரதிமும் ரசாயனம் ரமயா சக்ஷமயா ச சேவிதம் நயனே மம கிண்ணுபாஸ்யதா நரகாதங்க நிதான வேதனம். ரசம பிரதிமம் ரசாயனம் அப்பிரதிமம் ரசாயனம் வேத ஜொலித்து ரசோ வைசா ரசக்யேவாலப்துவானந்தி பவதீது சர்வகந்தன் சர்வரசம் பகவான். உலகத்தில் என்னென்ன ரசங்கள் உண்டோ அது அத்தனை ரசமும் கிருஷ்ண ரசம். கிருஷ்ண ரசம் ரசனே பிப ராமரசம் ரசனே பிப கிருஷ்ண ரசம் முடினர். நாக்குன்றது எதையோ கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டு மறந்து போயிருக்கே, கிருஷ்ணனை சொல்லிப்பாரு. அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. அதை சொல்ல 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 நாக்களுடைய தித்திப்பு தேன் சொட்டுறது. ரசிக்கிறேன் கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு. கதா அகம் காவேரி தட பரிசரே ரங்கநகரே ஷயானம் போகீந்திரம் சதமகமணிஷ்யாமள ருச்சிம் உபாசீன க்ரோஷல் மதுமதன கிருஷ்ண நாராயண ஹரே முராரே கோவிந்தேதி அனிஷமபனேஷ்யாமி திவசான். பராசர பட்டர் ரங்கநாதனத்தில் ஆறார காதல் கொண்டது. அந்த பராசர பட்டருக்கு ஏதோ சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியூர் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. ஸ்ரீரங்கத்தில் தங்க முடியல அவரால். அப்போ அவர் திருக்கோஷ்டியூரில் தங்கிட்டு இருக்கார். ஆனால் மனசெல்லாம் எங்கே இருக்கு அப்படி கேட்டார். எப்படா ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் போவேன், எப்படா காவேரியில் தீர்த்தாமடுவேன். அந்த காவேரி கரையிலேருந்து ரங்கா ரங்கா அந்த ரங்கா என்ன ரங்கா பொண்ணு ரங்கா காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கான்னு எப்படா நான் கூப்பிட போகிறேன். கதாஹம் காவேரி தட பரிசரே ரங்கநகரே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. உன்னை சேவிக்கிறது அப்புறம், உன்னை அப்புறம் சேவிச்சுக்கிறேன்.
உன் திருநாமத்தை சொல்றேன், உன் திருநாமத்தை வாங்கினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறேன். அதுல ஒரு ஆனந்தம் வந்ததுன்னா அது தானா உன்னை அப்படியே இழுத்து வந்துடும். அவன் நாம சங்கீர்த்தனம் எங்க இருக்கும்? சுண்ணந்தி காயந்தி கிருணந்தி வீக்ஷ்ணஷா ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாஹ தேயேவ பஷ்யந்தி சிரேண தாவகம் பவ பிரவாஹோ பரமம் பதம்புஜம். பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொன்ன சுண்வந்தி காயந்தி, கேட்பார்கள் பாடுவார்கள், கேட்பார்கள் பாடுவார்கள். தேயேவ பஷ்யந்தி, அவளுக்கு தான் அது சுலபம். எது? உன் திருவடி. அந்த பிருந்தாவனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய திருவடி. ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், இரு காலிலும் இலச்சினைகள் பட நடந்துன்னு பிருந்தாவனம் முழுக்க மார்க் போட்டு வச்சிருப்பான். ISI போட்டாதான் வாங்குன்ற பாருங்க, பச்சை புள்ளி போட்டாதான் வாங்கு, அதெல்லாம் ஆர்கானிக் அப்படின்ற பாருங்க. அந்த மாதிரி இதெல்லாம் யாருது? கிருஷ்ணன். ஏன்னா கிருஷ்ணன் அவருடைய பாதத்தை வைத்து நடந்து செல்லும் பொழுது அந்த திருவடியில் உள்ள சங்க சக்கர கதா பத்ம ரேகைகள் பூமியில முத்திர போடுறான். டாய், எவனாவது இதுக்கு சொந்தம் கொண்டாடினீங்க தொலைச்சு விடுவான், தொலைச்சு. இதெல்லாம் எந்த தெரியுமோ இல்லையோ, இந்த சீட்டில் உட்காரச்சே கட்சி போட்டு போறான் பாருங்க, அந்த மாதிரி. அதுல போய் பொருளுவானா, அதுல உருளுவானா, அதுல எனக்கு பாக்கியம் கிடைக்குமா, அதை அனுபவிப்பனா? ரசம பிரதிமம் ரசாயனம் ரமயா க்ஷமயா ச சேவிதம் நயனே மம கின்னு பாஸ்யதோ. கண்களால எனக்கு எப்படி, அதை கண்ணால குடிக்கணும். கண்ணால குடிக்க முடியுமா? குடிக்கலாம். பார்த்து பார்க்க 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 அள்ளி பருகணும். கண்ணால வாரிக்கொண்டு உன்னை விழுங்கவன் காலில் நின்றார். கிருஷ்ணன் அவனை விழுங்குவான், அவன் இவனை விழுங்குவான். நாம போய் நின்றுட்டா சுவாகதோதார நேத்திரம். ரங்கநாதனை போய் சேவிக்கச்சே இந்த திருவடி வாரத்தில் போய் நிற்கணும். எதை சேவிக்கணும்? அவன் கண்ணை சேவிக்கணும். சில பேர் நம்ம வருதோ சரி வாங்கோ, அந்த கண்ணை சைனீஸ் மாதிரி சுருக்குவோம். ஏற்கனவே சப்பமூக்கு, இதில் கண்ணையை சுருக்கினா நம்மளை கூப்பிட்றாளா கூப்பிடலையா, வாழ்றாளா வரலையா, வந்துட்டே இல்லை அதான் வந்து தொலை, அப்படிதான் அந்த டோன். பெருமாள் ஸ்வாகதோதார நேத்திரம் கரியவாகி புடை பறந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. இப்படி கூட கண்ணாலேயே அடைக்க முடியுமா? கண்ணால நம்மளெல்லாம் பார்த்தா அறிவு தீ விழித்துன்னு வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேரு தெரியுன்னு முட்டைக்கண் மாதிரி முடிக்கிறான். கிருஷ்ணன் அப்படி இல்லை. நீண்ட பெரியவாய கண்கள் நயனே மம கின்னு பாஸ்யதோ. அவன் கண்ண அப்படி அகல ஓட்டி விரித்து. யாரு? அக்ரூரா? சாதாரணமா அசுரால் தான் வருவா. அக்ரூர் வந்திருக்கார். என்னையா அங்க ஆள் இல்லையா? உங்க அமிச்சுட்டான் கேட்கணுமா? என்ன சுவாமி வெளியில ஒன்றும் வேலை இல்லையா, நீங்க உபன்யாசம் வந்துட்டு அப்படி கேட்கணுமோ இல்லையோ? அந்த மாதிரி வெளில வேற எதுவும் அசைன்மெண்ட் இல்லையான்னு கேட்கறாலும் இல்லையோ. நயனே மம கின்னு பாஸ்யதோ. என் கண் அள்ளி பருகுமா? விடாய்த்த கண். இதுவரையிலும் கொல்லி கண்ணா இருந்திருக்கு. எல்லாம் பார்த்ததெல்லாம் எப்படி இருக்கு? மொத்தம் அசுர கூட்டம். ஒன்னாலும் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்க. நம்ம பார்த்துல கல்யாணம்னு சொன்னா நம்ம பார்த்த குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவா பாருங்க அந்த கல்யாணத்துக்குன்னு. அந்த அசோகவனத்துல சீதையை சுத்தி யாரெல்லாம் எப்படி உட்கார்ந்துட்டான்னா இவாளெல்லாம் பார்த்தா தெரியும். ஓ இப்படித்தான் இருந்திருக்கா. அந்த சீதையை சுத்தி ராவணன் சில பேரை காவலுக்கு வச்சானே, அதை எப்படி இமேஜின் பண்றது தெரியும். ஓ ரைட், இதுதானா ரொம்ப நாள் விஷயம் தெரியாம இருந்தது. எத்தனையோ ராமாயண உபன்யாசத்துல கேட்காத அறிவு இங்க வந்து தெரியும், தெளிவா தெரிஞ்சு கொடுத்து சொல்ல. அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தா கண்ணு அவிஞ்சு போயிட்டு இருக்கோம். அக்ரூர் இருக்க இன்னைக்கு பெருமாளை பார்க்கணுமே, கிருஷ்ணனை சேவிக்கணுமே. ஆபீடம் ஒளி பர்யந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாதகான்யாசு நஷ்யந்தி கிம் புனஸ்தூப பாதகான். நிதானமா அப்படியே சாத்விக்க சாத்விக்க 10 நாள் தண்ணீர் கொட்டாத அந்த செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு நீர் விட்டு விட்டு அது வேர்ல பிடிச்சு அந்த கிளையானது செழித்து பச்சை பிடிக்குமா போலே இவ்வளவு நாள் விடாய்த்திருந்த கண்களுக்கு இன்னைக்கு அத்தியுதமானது ஒரு சேவை. திருவடியிலிருந்து கண்ணாடியே ரசிக்கணும். அக்ரே பஷ்யாமி தேஜா. பட்டத்ரி நாராயணத்தில் வர்ணித்தார். நேர பார்க்கிறனேப்பா,
एवं दुर्लभ्य वस्तुन्यपि सुलभतया हस्तलब्धे यदं यत् तन्वा वाचा धिया वा भजति पदजनः क्षुद्रतैव स्फुटेयो एते तावत्वयन्तु स्थिरतरमनसा विश्वपीडापहत्यै निःशेषात्मानमेनं गुरुभवनपुराधीशमेवाश्रयामः வர்ணித்தாரே பட்டத்திரி. எங்கேயோ போறதுதோ எதெல்லாமோ போறதுதோ புதுசு புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறதுதோ. அட போங்கடா நீங்க ஆறா எதுல நீட்டுறான்டா. அவன் சாட்டு கொடுத்த கொற்காப்பிளிக்காவை எடுத்து கொடுக்குறாடா எனக்கு. ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா. இப்படி தெரிகிறது, நன்னா பிரத்யக்ஷமா தெரியுது. மத்தியே ரங்கே மம ஹிருதயே வர்த்ததே சாவரோதா. சுவாமி தேசிகன் சாதித்தார், அந்தரங்கன் அந்தரங்கன் அந்தரங்கத்தில் உள்ளவன் அந்தரங்கத்தை விட்டு என் அந்தரங்கம் வந்தானே. அந்த ரங்கத்தில் உள்ளவன் என் அந்தரங்கம் வந்துட்டான், அவனை நேர செவிக்கிறேன். நயனே மம கிண்ணுபாஸ்யதோ நரகாதங்க நிதான பேதினம் அஹமஸ்மி தவேதி வாதினோம் பிரணயஸ்மேர முகః பிரசன்னதீஹி விதிதேதர வர்ஜிதோப்யசௌ விபுரக்ரூர வதேதி வக்ஷதி. என்ன பார்த்திருக்கானா? அவன் பார்த்ததில்லை. நான் அவனை சேவிச்சிருக்கனா? இமேஜினேஷன்ல இருக்கையா. என்றேனும் கற்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் முட்கண்ணால் கண்டு ஆனந்தப்பட்டு இருக்கேன். இப்ப நான் போடுறேன். அங்க போன உடனே அவன் என்ன பார்ப்பான். பார்த்துட்டு இது அந்த புருஷ சுத்தம் முதலான உயர்ந்த வேத வேத்யன், வேத பிரதிபாத்தியன், வேதாந்தத்தினாலேயும் தேடப்படக்கூடிய பரம்பொருளாய் விளங்குபவன் கிட்ட போயிட்டு அஹமஸ்மி தவேதிவாதினம் அடியேன் தாசோஸ்மி தன்யோஸ்மி. பெரியோர்களை பார்த்தாலும் பெருமாளை சேவிக்க செவம் இதை சொல்லணும். ராத்தா கோவில்களில் ஸ்ரீஷட்டாரின்னு ஒன்று சாதிப்பாளே, அப்போ தாசோஸ்மி தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி கிருதார்த்தோஸ்மி சபலோஸ்மி இப்படி சொல்லணும். ரொம்ப ஒன்று பண்ண வேண்டாம். தாசோஸ்மி ஃபிமினைன் ஜெண்டராக இருந்தால் தாசாஸ்மி, மேஸ்குலின் ஜெண்டராக இருந்தால் தாசோஸ்மி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏன்னா சாட்சாத் பகவானுடைய திருவடி சுவாமி அது. அந்த திருவடியை ஸ்பர்ஷிக்கிற பாக்கியம் இந்த அரட்ராயிரம் ஸ்லீவ்லெஸ் சொக்காலே நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம், கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுருக்கோம்ல நாங்கள். கேட்டால் பெருமாள் மனசில் இருந்தால் போகிறோம். அப்புறம் இதுக்கு வாயை பழப்பி நீங்கள் வர உட்காந்துக்க வேண்டியதான் வீட்டிலே. தாசோஸ்மி தன்யோஸ்மி சபலோஸ்மி அனுகிரகீதோஸ்மின்னு சொல்லுவோம். நான் போவேன். அஹமஸ்மி தவேதி. அரியேன் அரியேன் வாயில வேற ஒரு வார்த்தை வரலையே. பிரணயஸ்மேர முக பிரசன்னதீஹி. அக்ரூரர் நீரா எப்படி கம்சம் ஒன்று அனுப்பிச்சான்? அவன் உம்மெல்லாம் அனுப்ப மாட்டானே, சாத்விகரெல்லாம் அனுப்ப மாட்டானே, அவன் எல்லாம் பொல்லாதான பண்ணுவான். ஏன் போய் அங்கே யாரும் இல்லையா? இனிமே அனுப்புறதுக்கு யாரும் இல்லையா? விதிதேதர வர்ஜிதேப்யசௌ. கபட்டமா பேச மாட்டான் கிருஷ்ணன். அக்ரூரா சௌக்கியமா? இஜுமடேஷிங்கர் ஸ்ரீமத் அஹோபிரமணத்தில் 42ஆம் பட்டம் சிவநரேஷிங்கர் ஸ்ரீ லக்ஷ்மீந்து சம்ஹதிவ்ய பதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் மகான். அந்த மகான் ஸ்ரீரங்கத்திலேயே 12 ஆண்டுகள் எழுந்தருளியிருந்தார். அவருக்கு காஞ்சிய வரதராஜ பெருமான் அப்படி பிடிக்கும். வரதன் அப்படின்னாலே அப்படியே உருகி போயிடுவார். அந்த காலத்தில் இங்கே இருந்தெல்லாம் பெரிய பிரயாணம்னா போட் மெயின் ஒன்று இருக்குது. இப்போதான் ராக் ஃபோர்ட்டு வந்துடுது, வைகை வந்துடுது. அதெல்லாம் என்னென்னமோ புதுசாக குருவாயூர் வந்துடுது, எத்தனை ட்ரெயின்லாம் வந்துடுது இல்லையா. அந்த காலத்தில் போட் மெயின் ஒரு ட்ரெயின் ஒன்று போகும். அதை பிடிச்சி யாராவது ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துக்கு போவா. காஞ்சிபுரத்துலேருந்து யாராவது ஒரு ஸ்ரீரங்கம் போகிறா. அழகேசிங்கரை போய் சேவிச்சா அவள் வந்த உடனே அழகேசிங்கர் கேட்குற முதல் கேள்வி, வரதன் சௌக்கியமாக இருக்காரா? தேவப்பெருமாளுடைய நித்தியோத்சவ பக்ஷோத்சவம் மாசோத்சவங்கள்லாம் நன்னா நடந்துருக்கா? பெருமாள் ஒரு குறவும் இல்லாமல் அனுபவிச்சுருக்கானா? பெருமாள் சௌக்கியமானு யாரு கேட்பா? சொன்னோம். நமக்கெல்லாம் தோணுமா? நாம் மொத்தம் நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுக்கு தானே அவன் முன்னாடி போய் நின்று மூஞ்சல் ருச்சின்னு அழுதுன்னு இருக்கோம். பெருமாள் சௌக்கியமானு கேட்கக்கூடிய அவள் தான். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணுவான், அவளை பார்த்து சௌக்கியமானு கேட்பான்.
ஞானீதோ ஆத்மைவ மேமதம்னா கிருஷ்ணா அர்ஜுனா, இந்த உலகமெல்லாம் என்னை எல்லோருக்கும் அந்தராத்மாவாக நினைத்திருக்கிறது. ஆனா உண்மையில நான் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டா, இந்த ஞானிகள் தாண்டா எனக்கு ஆத்மா. அவா இல்லைன்னா நான் இல்லை, ஞானிகள் இல்லாமல் நான் இல்லைன்னு நான் பெறுவான். என்ன கேட்க போறேன், அவன் சிரசீலித சையம கிரமைஹி யதிவிர்யோக திருஷாதிதிருக்ஷிதோம் நிதிமத்புதமுஜ்ஜிதாவத்யோம் பரிபஷ்யேயமஹம் பிரசங்கதா. எத்தனையோ யோகங்கள் போனோம், கஷ்டப்பட்ட யம நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்ற அஷ்டாங்க யோகம் பண்ணணும். இப்ப நாம் பண்றது அஷ்டாங்க யோகம் இல்லை, கஷ்டாங்க யோகம். கையை நீட்டு, காலை நீட்டினா மடக்க முடியல, மடக்கினா நீட்ட முடியல, உட்கார்ந்து இருக்கோம். நாம உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும் மகான்கள்லாம் தியானம் பண்ணி அந்தர்ஜோதி கிமபி யமினோ மஞ்சனம் யோக திருஷ்டேஹே, உள்ளுக்குள்ள அந்த பரம்பொருளை தியானம் பண்ணுவோம். துருவசுவாமி கண்ணை மூடிட்டான், நாரதர் உபதேசம் பண்ணிட்டார். வாசுதேவ துவாதசாட்சரம்னு மகாமந்திரம், 12 எழுத்துக்கள் உடைய மகாமந்திரம். அந்த மந்திரத்தை ஜபம் பண்றான். சின்ன பையன், 6 வயசு பையன். சுவாமி, நம்மளாம் சைல்டு ப்ரோடிஜி. நாங்கள் பசங்க எடுத்த உடனே சூப்பர் சிங்கர்ல பாடணும்னு ஆசைப்படுறோம். என் பசங்க திருப்பாவை சொல்லணும், என் பசங்க ஸ்தோத்திர பாடங்கள் சொல்லணும். அப்படியே சொன்னாலும் எல்லாம் ட்ரெண்டு திரும்பியும் ஸ்லோகா கிளாஸ் போகணும் அப்படின்னு ஸ்லோகம் கற்றுக்கணும்னு பசங்களை அனுப்புவான். ஸ்லோகம் கற்றுக்கணும்னு பசங்களை அனுப்புவா. கரெக்டு தான். ஆனாலும் என்ன ஆகும்னா, அந்த பசங்க 8ஆம் கிளாஸ் வரலும் கொஞ்சம் ஸ்லோக கிளாஸ் போகாதோ, அதுக்கப்புறம் அப்பமா ஐயோ பப்ளிக் எக்ஸாம், அம்மா பப்ளிக் எக்ஸாம், ஐயோ என்ன சுவாமி பண்ணுறது அப்படின்னா அன்னியோடு அந்த பசங்க நிறுத்திடுவான். 8th ஸ்டாண்டர்ட் போன பசங்க மறுபடியும் 80 வயசுக்கு அன்னைக்கு எங்கள் மிஸ் ஜெயஸ்ரீ சுதர்சனா சொன்னா 8 வயசுல விட்டு போயிடுறது, மறந்து போயிடுறது, தெரியாமல் போயிடுறது, அப்படியே அந்த அந்த பிரதிபை போயிடுறது இல்லையா? யோகிகள் பகவானை கஷ்டப்பட்டு தியானம் பண்றா, யமனியமாசனாதிகளால் தியானம் பண்றா. அந்த யோகிகளுக்கு உள்ள பெருமாள் சேவை சாதிக்கிறான். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து வெண்பல் இலகு சுடர் இலகு விலக பகர்குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் குனிசார்கன் ஓன் சங்கதை வாழாயான் ஒருவன் அடியேன் உள்ளானே என்று தனக்குள்ள இருக்கிற பெருமாளை தியானித்துக் கொண்டிருந்தான் துருவசுவாமி. தனக்குள்ள பெருமாளை தியானம் பண்ணினான். எதிர பெருமாள் வந்துட்டார். கண்ணை திறக்கல, உள்ள பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கான். புவியும் இருவிசும்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், அவிவின்று யான் பெரியன் நீ பெரிய என்பதை யார் அறிவார்? இப்ப பெருமாளுக்கும் துருவனுக்கும் போட்டி. பெருமாள் பெரியவரா துருவன் பெரியவனானா? உலகத்தை தாங்குபவன் பெருமாள், அதனால் அவன் பெரியவன். துருவன் சொன்னான், உலகத்தை தாங்கும் உன்னை என் இதயத்தில் நான் தாங்குகிறேனே பெருமாளே நான். இவர் எதிர வந்து கண்ணை திறக்கல. என்னடா உள்ள தன்னை சேவிக்கிறான்றத புரிஞ்சுண்ட உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற தன் சேவையை மறைச்ச. நல்ல தியானத்துல இருக்கச்சே என்னமோ தடைப்படுகிறதுன்னு அப்படி கண்ணை திறந்தான் சுவாமி. இங்க இருக்கிறவன் இங்க அப்படியே காட்சி கொடுத்தான். இங்க இருக்கிறவன் இங்க அப்படியே காட்சி கொடுத்தான். ஆனந்தம், ஆச்சரியம், ஆஹ்லாதம், குரல் தழுதழுத்து உடம்பெல்லாம் அப்படியே சிரித்து போய் என்ன ஸ்தோத்திரம் பண்றது கூட தெரியல. இப்பேற்பட்ட யோகிகள்லாம் அவனை தேடி தேடி வந்து அவனை தொடுகிறார்களே. நாம் போற பர்பஸ் வேற இல்லை. நாம் போறது கம்சன் அயோக்கியத்தனமா அவன் தனுர்யாகம் பண்றதுக்காகத்தான் கூப்பிடுறான். இதனால நிச்சயமா கிருஷ்ணனுக்கு ஆபத்துன்னு தெரியும். நான் பக்தி வேஷம் போட்டு இருக்கேன். ஆனா பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இன்னும் கிருஷ்ணனை தேடிட்டு இருக்கா. அவனுக்கு இன்னும் காட்சி கொடுக்கல. அவர்களுக்கே காட்சி கொடுக்காத கண்ணன் கபட வேஷதாரியான எனக்கு காட்சி கொடுத்துருவானா? பக்தனுக்கு வரக்கூடிய நியாயமான சந்தேகம். ஏன்னா பக்தன் அந்த இடத்துல கர்வப்பட மாட்டானா? என்ன மாதிரி பக்தன் யாரு, என்ன மாதிரி பக்தி பண்றவன் யாரு, அப்படி வந்துருத்துனாரு. பக்தி கிடையவே கிடையாது. ஐயோ
கிருஷ்ணனை நான் சேவிப்பதற்கு எனக்கு இன்னும் யோக்கியத்தை வரலையே, இன்னும் அப்படி ஒரு பக்தி பாவம் வரலையே, இன்னும் கிருஷ்ணனிடத்துல என்னுடைய மனசு ஈடுபடலையே, நான் என்ன பண்றதுன்னு நினைச்சு நினைச்சு உருகிறான் பாருங்க. அதுதான் சுவாமி பக்தி. அக்ரூரர் காண்பித்தார். சதிருஷா சதிருஷந்தரோஜிதம் சுமுக ஸ்வாகத வாக்கிய கர்ப்பயாம் கலுஷம் கிம பொண்ணு வீதமே கருணா சிந்து சுதோர்மி கல்பயாம். தனக்கு ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் நதத் சமப்யதி கஷ்ட திருஷ்யத்தை இருக்கக்கூடிய பரம்பொருள் எனக்கு ஸ்வாகத்தம் சொல்லி நல்ல விதத்தில் என்னை வினவுவானா? இப்பதான் வரணும்னு உனக்கு தோணிச்சா? அது கூட இப்ப நீ கம்சன் சொல்லிதான் வந்திருக்க. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னா உத்தியோகம் பணம் தானே. கம்சன் கிட்ட ஊழியம் பார்த்தா உனக்கு பணம் கொடுப்பான். அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லை, உனக்கு பணம் தான் முக்கியம். கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண சேவை, கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை விட உனக்கு பணம் பிரதானம். இன்னைக்கு அவன் சொன்னதுனால எஜமான் என்ன பண்ணிட்டான், உனக்கு ஒரு அசைன்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் போட்டான், நீ போய் பிருந்தாவனத்தை போய் கிருஷ்ணனை பார்த்து அழைச்சிடுவான்னு. ஸோ நீ அபிஷியலாக வந்திருக்கே தவிர்த்து பக்தி பூர்வமாக வரல. எதுக்கு வந்த அக்ரூரா அப்படின்னு ஒருவேளை கிருஷ்ணன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பேன்? அந்த மாதிரி ஒரு கேள்வி கிருஷ்ணன் கேட்டுடுவானோன்னு அக்ரூர் பயந்து பயந்து உள்ள வர கரெக்டா அந்த சாயங்கால வேலை வரப்போறது. தேர்ல ஏறினவர் குதிரைய ஓட்டல, கடிவாளத்தை விட்டுட்டார். தலைக்கு மேல கையை கூப்பிட்டார். கிருஷ்ணனையே தியானம் பண்ணி அந்த தேர் தட்டில் உட்கார்ந்துட்டார். அந்த குதிரைகள் பார்த்துது, இவர் நேர போய் சேவிக்கிறது இருக்கட்டும் சுவாமி, இப்பதான் ஏகாந்தமா அவருக்கு சமயம் கிடைச்சிருக்கு. இது வரலும் கம்ச சபையில அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தியானம் பண்ணச்சே நடுநடுவில் ஃபோன் வரும், ஆஃபீஸ் கால் சார், சந்தியாவந்த நடுவில், திருவாராந்த நடுவில். சில பேர்லாம் இப்போ ப்ளூடூத் போட்டு திருவாராதனம் பண்றாங்க, தெரியுமோ இல்லையோ? சரணம் பவித்ரம். இருங்க சார், இதோ வந்துட்டேன், இதோ சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு தான், நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? விதாத்தாம் புராணம் அப்படின்னா. நேற்று ஒருத்தர் சொன்னார், என்ன சார் அச்சுதாய நமஹான்னு ஆச்சமனம் பண்ணேன் சார், அனந்தாய நமஹான்னு ஆச்சமனம் பண்ணேன், கோவிந்தாய நமஹான்னு ஆச்சமனம் பண்ணேன், அச்சுதாய நமஹான்னு சொல்லச்சே கோலி பேட்டிங் வந்தான், கேசவாய நமஹான்னு சொல்றதுக்குள்ள அவுட் ஆயிட்டான் சார். அடே நீ சந்தியாவதனம் பண்ணியா கிரிக்கெட் பார்த்தியா? இப்ப அவன் அவுட் ஆகிறதுக்குள்ள இவர் சந்தியாவதத்தை முடிச்சுட்டார். இப்ப அது ஒண்ணு வாயு வேகம், மனோவேகம், கோலி பேட்டிங் வேகம். சார் நான் அச்சுதாய நமஹான்னு சொன்னேன், கேசவாய நமஹான்றதுக்குள்ள அவன் அவுட் ஆயிட்டு போயிட்டான் சார். அப்ப நீ ஆச்சமனம் அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணல இல்லையா? இத போல இருக்கிற பழுதே பலகாலம் போயினவென்று அஞ்சி அழுதேன். எத்தனையோ காலக்கிரமங்கள் என்ன பண்ண, உன்னை மறந்துட்டேன், உன்னை தரிசிக்கிற, உன்னை ஓடி வந்து சேவிக்கணும்னு ஆசை இல்லை, பக்கத்துல தான் இருந்திருக்கேன், ஓடி வந்திருக்க வேண்டாமா? வரலையே, இன்னைக்கு வரணும்னு அது கூட கம்சன் அனுப்பிதான் நீ வந்திருக்கியேன்னு கிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் என்ன பண்றது? சங்கல்பய சயுக்தைய, ஒரே மனசு ஃபுல்லா எண்ணமா, கொஞ்சம் இவர் ஆஸ்வாசம் பண்ணிக்கிட்டோம், இன்னும் நன்னா இத்தனை நாள் சேர்த்து வச்சு விட்டதற்கெல்லாம் சேர்த்து இவர் மனசுக்குள்ள கிருஷ்ண பக்தியில தலைக்கட்டம் அப்படின்னு அந்த குதிரைகள் கூட வேகமா ஓடாமல் நிதானம் அப்படி ஆடிண்டு அங்கங்க புல்ல மேய்ஞ்சின்ற தண்ணி குடிச்சுட்டு இவர் எதிர்பார்த்தபடி சாயங்காலம் பசுக்களை மேய்த்து கொண்டு கிருஷ்ணன் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்ந்தது. அவர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட நந்தகோபர்கள்லாம் வந்தா அவளை குசல பிரஷ்னம் பண்ணார். கரெக்டா கிருஷ்ணன் வரா. அந்த விற்த்தாந்தங்களை, அந்த ஸ்துதி, அக்ரூரருடைய உயர்ந்த ஸ்தோத்திரத்தை நாளைய உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். வாடியனிதோ புல்வரணிகவான் தாசிரியன் வாடியவன் பாரா அரவிந்த மலர் வாடியவன் பொதிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள் ஸ்ரீ கிருஷ்ணமாரியம் கருணாலயம் தம் வேதாந்த யுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்மம் பிரணமாமி நித்யம் ஸ்ரீமதேவாத்ஸ்ய ஸ்ரீகிருஷ்ணமார்ய மகாதேசிகாய நமः. அஸ்மத்குருभ्यो நமः.